ఎస్ మనతో మాట్లాడడానికి శివకాశి ఎమ్మెల్యే కీర్తన గారు ఉన్నారు. ఆమెతో మాట్లాడే ప్రయత్నం చేద్దాం. మన కాంగ్రెస్ టీవీకే పార్టీ తరఫున అత్యధిక మెజారిటీతో శివకాశి నుంచి గెలుపొందారు. సో ఎలా అనిపిస్తుంది ఒక తెలుగు వారిగా? చాలా అంటే చాలా బాగుంది. అంటే అందరూ చేంజ్ కోసం వచ్చారు, చేంజ్ చేయాలని ఇప్పుడు ఉంది మనకి. సో వి విల్ బి డూయింగ్ ద చేంజ్. இன்றைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வியூக வகுப்பாளராக இருந்தவர் தான் இன்னைக்கு அரசியல் ஆலோசகராக இருக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெலுங்கை பூர்வீகமாக கொண்ட, தெலுங்கு மொழியை பூர்வீகமாக கொண்ட ஒரு தெலுங்கர் என்பது இன்றைக்கு தெரிய வந்திருக்குது. அதற்கு அடுத்தபடியாக விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் எங்க போகணும், யாரை சந்திக்கணும், எப்படி பேசணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன நிகழ்ச்சியில அவர் கலந்துக்கணும்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு அந்த விஜய் அவர்களை இயக்கக்கூடிய இயக்க சக்தியா இருப்பது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வரெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு தெலுங்கர். அதற்கு அடுத்தபடியா தொழில்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சிவகாசியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்னைக்கு அமைச்சராக இருக்காங்க கீர்த்தனா ரெட்டி. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு தெலுங்கர். அதாவது இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொழில் முனைவரை வர வைக்கிறதுக்கு வேண்டி ரீல்ஸ் போட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அது மிகப்பெரிய சர்ச்சையானது. அவங்க அந்த சர்ச்சையானதுக்கு பிறகு தெலுங்கு தேச மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தெலுங்கானாவினுடைய ஒரு அமைச்சர் இந்த கீர்த்தனா ரெட்டிக்கு ஆறுதல் சொல்றாங்க. இங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியலில் மாற்று மொழி, மாற்று மாநிலத்தில் இருக்கக்கூடியவர் இவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜான் ஆரோக்கியசாமி, விஸ்வரெட்டி, இந்த கீர்த்தனா, ரவி தேஜா இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒட்டுமொத்த தெலுங்கு மாஃபியா கும்பல். இந்த கும்பல் என்ன பண்ணிருக்குன்னா, தமிழருக்கு எதிரான ஒரு வேலையை தமிழ்நாட்டில் செஞ்சிருக்கிறாங்க. தமிழக மக்கள் ஒரு அரசியல் அறிவற்ற மக்கள், ரசிக மனப்பான்மை உள்ள மக்கள், சினிமா மோகம் உள்ள மக்கள், இந்த மக்களை எப்படியாச்சும் ஏமாத்தி நம்ம அரசியலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நிலத்தில் தமிழருக்கு எதிரான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அது விஜய் அவர்களுக்கு தெரிந்து நடக்கா தெரியாம நடக்கா அப்படிங்கிறது அது வேற கதை. ஆனால் ஒட்டுமொத்த தெலுங்கு கும்பலும் தமிழருக்கு எதிரான, இன்றைக்கு தமிழ் இனத்திற்கு எதிரான ஒரு அரசியல் தமிழ் நிலத்தில் கட்டமைக்கப்படுகிறது என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும். அதுக்கு வேண்டிய நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம். இந்த இனம் சார்ந்து, இந்த மொழி சார்ந்த ஒருத்தனை இன்னைக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட அவல நிலை நடந்திருக்காது. 15 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து களத்துல நின்று போராடினாங்க. ஆனா அப்படிப்பட்ட நிராகரித்து விட்டு மக்கள் இன்னைக்கு ஒரு அப்பட்டமான ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கு மாஃபியா கும்பலை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வரக்கூடிய 2 தொழிற்சாலை இன்றைக்கு ஆந்திராவுக்கு போயிருக்கு, தெலுங்கானாவுக்கு போயிருக்கு. இவங்க எப்படி தமிழருக்கு ஆதரவான அரசியல் நிலைப்பாட்டை முன்னெடுப்பாங்க அப்படிங்கிறத தமிழக மக்கள் பொறுத்திருந்து பாருங்க. இந்த நிலத்தில் இன்னைக்கு எப்படிப்பட்ட அரசியல் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, இது முழுக்க தமிழர் விரோத அரசாகத்தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு அமையும். முழுக்க தமிழ் இனத்தை அழிப்பதற்காக இந்த கும்பல் வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை தமிழக மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளும்.